ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாயா ஸ்டைலில் மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்துட்டு குக்கரில் மட்டனை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம், அதுக்கப்புறம் பாதி தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லிங்க எல்லாத்தையும் போட்டு இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் போட்டு குக்கரில் வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொருள், பெருஞ்சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேருங்க, இல்லைன்னா வெள்ளை குருமா கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வேக விட்டு நல்லா கொதிக்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம்